தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்ற ஒரு அருமையான விஷயத்தை நம்ம தலைவர் சரவணன் அவர்கள் புரிஞ்சு வச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா போன்ற நிகழ்ச்சிகளில் இந்த பார்வையற்றோர், சுடர்வழி பார்வையற்றோர் இல்லத்துலேயும் அன்னை தெரசா முதியோர் கருணை இல்லம் அந்த இதில் ரெண்டுத்துலேயும் போயிட்டு அவங்களுக்கு இனிப்பு அப்புறம் மதிய உணவுகளை அழைச்சி மகிழ்கிறார். இந்திய இராணுவ வீரர் ஐயா திரு சரவணன் ஐயா அவர்கள் சுடர்வழி பார்வையற்றோர் மற்றும் முதியோருக்கு இன்று இரவு உணவு வழங்கியிருக்கிறார். ஐயாவின் குடும்பத்தார் அனைவரும் நலமுடன் வாழவும் அவர்களும் குடும்பத்தாரும் உறவினர்களும் நண்பர்களும் எல்லா வல்ல இறையர்களால் உடல் நலம், நீண்டாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்யானம் பெற்று வாங்கி வந்திட சுடலிலத்திட வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள இறைவா, இந்த மகனத்தை தந்ததுக்காக நன்றி. இல்லாத ஏழைகளுக்கும் பசுத்தவான்களுக்கும் நீரே தந்திடும். கொடுத்த கரங்களையும் சமைத்த கரங்களையும் பரிமாற்ற கரங்களையும் ஆசீர்வதியும். இதை நாங்கள் சாப்பிட்டு சதத்தை வல்லடைய நீரே கிருபை செய்யும். ஆமென். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம். இப்போ பல்சர் சாரும் வந்துட்டு உங்களுக்கு காலையில் கொடியேற்றி இனிப்புலாம் வழங்கிருக்காங்களா? அவருக்கும் அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கும் ப்ளஸ் 2 குழந்தைங்களுக்கும் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும். நம்ம இன்னைக்கு நேரத்துக்கு நம்ம பண்ணலை, கிட்டத்தட்ட 93 நம்ம இல்லத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதில் புதுமுகங்களுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியாது, பழைய ஆளுங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும். அதே மாதிரி உங்களுடைய குறைநிறைகள் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் ஐயா பக்கத்தில் தான் இருக்காரு. பால் சார் வந்திருக்காரு இப்போ புதுசாக இந்த வருஷம், அங்கே வருவார் அடிக்கடி. ஆனால் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு, பால் சார் வந்திருக்காரு. அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒரு நல்ல இது நடக்க நம்ம பிரார்த்திச்சுக்குவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குறைநிறைகள் இருந்துச்சுன்னா பாப்பா அங்கே வந்துகிட்டே தான் இருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம். சரிங்களா? சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான சொல்லி எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் எப்பயும் செய்வோம். சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு முன்னாள் ராணுவ வீரர்கள் வீரமங்கையினுடைய கட்டமைப்பிலிருந்து நம்ம வருஷம் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா எக்ஸர்வீஸ்மேனும் தமிழ்நாட்டில் ஒரு அத்தனை எக்ஸர்வீஸ்மேனுடைய அந்த இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுடைய குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் எப்போ ப்ரேயர் பண்ணாலும் கண்டிப்பாக எங்களுக்காக ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். சாப்பிடுங்கம்மா, சாப்பிடு. ஜெய்ஹிந்த். 15/8/2026 இன்று நமது பாரத தேசத்தின் 80வது சுதந்திர தின விழாமை நிமித்தம் கீழ்முளப்பாதையில் மற்றும் சுடரொளி பார்வையற்றோர் முதியோர்த்தின் சார்பாகவும் இன்று கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இன்றைய தினத்திலே தமிழ்நாடு முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீரமங்கையர்கள் நல கட்டமைப்பின் மாநில தலைவர் IRT வி சரவணன் ஐயா அவர்கள் தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் முன்னாள் இராணுவ வீரர்கள் நலச்சங்கம் வருடதோறும் தொடர்ந்து நம்முடைய சுடரொளி பார்வையற்றோர் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு கொடிகள் ஏற்றியும் இனிப்புகள் வழங்கியும் அன்னதானம் அளித்தும் நம்மை ஊக்குவிக்கும் வகையில் பொறுப்பில் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர். இந்த வருடமும் ஐயா அவர்கள் தலைமையில் சுபேதர் பட்டசாதர் அவர்களும் அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள் மற்றும் இராணுவ வீரர்கள் இசைந்து நம்முடைய சுடரொளி இல்லத்தின் கொடியை ஏற்றி இனிப்புகளை வழங்கி சிறப்பிப்பார்கள். இவர்களும் தமிழ்நாடு முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீரமங்கை நலக்கட்ட பயணிக்கும் அனைத்து முன்னோடிகளுக்கும், அனைத்து தலைமை பொறுப்பில் இருக்கும் அனைத்து இரத்த சொந்தங்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சுடரொளத்தின் சார்பாக இந்த 80வது சுதந்திர தினத்தை சிறப்பித்து கொடுத்த அனைத்து நம் தொப்புள் கொடி உறவுகள் இரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த். தமிழ் தாய் வாழ்த்து. சார் நீங்களும் எடுத்து வைங்க. இந்த பழம் இதெல்லாம் எடுத்து வைக்கிங்க. அவரு போன கோயம்புத்தூர் நினைக்கிறேன் சார். கோயம்புத்தூர்லேயே இருக்குது பாப்பா. இல்லை திருவாரூரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகிறேன். ஆமாம் இல்லை இல்லை சத்யா சரி ஓகே. அது வேணாங்க ஐயா, இனிப்பேண்ணா அது வேணாம். வாங்கிக்க. அப்பளம் பிடிக்குமா? மழை இதுல எப்படி வாங்கல பூச்சி பூச்சி ஏன்னா வாசமே சொல்லி நல்லா இருக்கும். அப்படிங்களா? நான் கிட்டத்தட்ட 93 பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்னைக்கு நேற்றுல 10 வருஷமா இருக்கும் உங்களுக்கு. அதனால அவங்க தான் 93னா 33 அப்போதான் காப்போம். ஜூன் 28 ஆரம்பிச்சது. ரொம்ப நாளாகவே நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஆமாம். அப்பா நாங்கள் பார்த்துக்கு இப்பெல்லாம் கூட்டமாக இருக்குமா? இல்லை திங்கக்கிழமை ஆடி முடியட்டும். ஆடி மாதம் முடிஞ்சாதான் கூட்டம் கம்மியாக இருக்கும். இன்னும் ஒரு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன்.
நன்றி, வணக்கம். வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.